வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், காமெடியாக சொல்லுவார், ஜெயிலில் இருக்க வேண்டியதெல்லாம் பாரு டீக்கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம காமெடியாக பார்த்தோம். ஆனால் ஆக்சுவலாக அதில் நிறைய உண்மைகள் இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்க மொத்தம் 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஜெயிலில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 5.25 லட்சம் பேர் தான் மொத்தம். நான் எல்லாரும் ஜெயிலுக்கெல்லாம் போக சொல்லலை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் 100 குற்றவாளிகள் கூட தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, குற்றவாளிகள்லாம் வெளியே இருக்கும்போது நிரபராதிகள் எப்படி நிம்மதியாக இருப்பாங்க? அவங்க தினம் தினம்ல தண்டிக்கப்படுவாங்க. அப்போ சட்ட நீதித்துறைகள் கடுமையாக்கப்பட வேண்டாமா? இந்தியாவை பொறுத்தவரை 5 தண்டனைகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மரண தண்டனை, 2வது ஆயுள் தண்டனை 7 வருஷம் 14 வருஷம் 33 வருஷம்லாம் இருக்குல்ல, அடுத்து ஜெயில் தண்டனை 1 வாரத்திலிருந்து 1 மாசத்திலிருந்து குண்டாஸ் 1 வருஷம் போற வரையே இருக்கு. அடுத்து சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடிய தண்டனை, அடுத்து ஃபைன், இந்த டிராபிக் போலீஸ் வாங்குறாங்கல்ல அந்த ஃபைன், முதல் 5 விதமான தண்டனைகள் தான். இன்னமும் சொல்றேன் நான், இந்தியாவில் சட்டங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடுமையாக்கப்பட வேண்டும். நிரபராதிகள் வாழ வேண்டும். இன்னும் பேசுவோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.